இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். அதாவதுங்க, நம்ம கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஓஎஸ் நான் போட்டேன். ஓஎஸ்ல நம்ம சாஃப்ட்வேரை போடுறேன். இந்த சாஃப்ட்வேர் நான் போடுறேன் அப்படின்னா வந்து அப்படி சாஃப்ட்வேரை போடும் போது அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரி பாருங்க, ஸ்டார்ட்டுக்கு போகிறேங்க. ரெஜிஸ்ட்ரி ஒவ்வொரு இது ரொம்ப மோசமான ஏரியா, ரொம்ப அட்வான்ஸ் நடத்துகிறேன். புரியலன்னா விட்டுருங்க. உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற எல்லாமே இந்த இந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் பிரெயின் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். இந்த ரெஜிஸ்ட்ரியை தொட்ட நீ செத்த. ஓகேவா? ரூட்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கீபோர்டு, மவுஸு, சாஃப்ட்வேரு எல்லாமே வேலை செய்யறதுக்கு இதுதான் காரணம். இந்த ரூட் இதெல்லாம் நீங்கள் தொற்றவே கூடாதுங்க. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர். இந்த யூசருக்கு என்னெல்லாம் இருக்குது? அந்த கீபோர்ட் லேஅவுட் சும்மா கிளிக் பண்ணுறாங்க. கீபோர்ட் லேஅவுட் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி 409 இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுடைய ப்ராசஸர் கூட உங்கள் ஓஎஸையும் ப்ராசஸரையும் கனெக்ட் பண்ணுறது இவன் தான். இந்த இடத்துல போயிட்டு இந்த வேல்யூ நீ மாற்றிட்ட அப்படின்னா உன் கதை முடிஞ்சு. கீபோர்டு வேலை செய்யாதுங்க. ஓகேவா? தப்பாக வேலை செய்யும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் தொற்றவே கூடாதுங்க. தொட்டுட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூசருக்கான எல்லாமே முடிஞ்சிடும். இந்த யூசருக்கான லோக்கல் மெஷின் கான்ஃபிகரேஷனு, ஹார்ட்வேரு, சரிங்களா? ஓகேவா? ஹார்ட்வேருங்க இதெல்லாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேரு. மைக்ரோசாஃப்ட்குள்ளே போகிறேன். மைக்ரோசாஃப்டில் இவ்வளோ சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். 16குள்ளே போகிறேன். பவர் பாயிண்ட்டு இங்கே பாருங்கள். சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸர் ரூட்டில் ஆஃபீஸ் 16 ஒரு ஃபோல்டரில் தான் பவர் பாயிண்ட் இருக்கான். போய் பார்க்கலாமா? ஸோ நீங்கள் பவர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இதுதான் வேலை செய்யுது. அண்ணா இங்கே பவர் பாயிண்ட் வருது. ஏன்னா இந்த ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா வந்து இந்த ரெஜிஸ்ட்ரியை போய் பார்த்து இந்த பாத்தை கண்டுபிடிச்சி அந்த பாத்தில் இருக்கிற இந்த பவர் பாயிண்ட்டை தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருது. அப்போ வந்து நீ இந்த ரெஜிஸ்ட்ரியை மாற்றிட்ட அப்படின்னா வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் வேலை செய்யாது. சும்மா தான் மாற்றி பார்க்கலாமே, என்ன பேர் காசை பண்ணணும், செக் பண்ணி பார்க்கலாமா உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இல்லைன்ட்டு. ஆனால் இங்கே பாருங்க, பவர் பாயிண்ட் கொடுத்தனா ஓப்பன் இருக்கே வருது. மேபி ரீஸ்டார்ட் பண்ணால் இஷ்யூ வரும்னு நினைக்கிறேங்க. சரியா? இந்த பார்த்துங்க. மேபி அந்த ரூட்டில் போய் மாற்றினா வராதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாங்க திரும்பவும். அப்படின்னா இது டம்மியாக தான் வச்சுருக்கேன் அந்த லோக்கல் மெஷினை. சரிங்களா? இந்த இடம் வந்து உங்களுக்கு டம்மியாக இருக்குது. இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு டம்மியாக இருக்குங்க. எதுக்கு மாற்றி விட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாதுங்க. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் தான் இருக்கணும். இந்த இடத்துல போய் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா இதுதான் மொத்த கம்ப்யூட்டருமே கண்ட்ரோல் பண்ணுறதுங்க. சரிங்களா? மேபி இது டம்மியாக இருக்கலாம். யூசர்ஸுங்க, கரண்ட்டான கான்ஃபிகரேஷனு, இந்த கம்ப்யூட்டருக்கான ஃபாண்ட் இதுதான். புரியுதுங்களா? ஓகேவா? சரிங்களா? ஸோ இதுதான் மொத்த கம்ப்யூட்டருமே. உங்கள் ப்ராசஸருக்கு நான் போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு புரியறதுக்கு காரணம் இந்த இடம் தான். மவுஸை கிளிக் பண்ணால் இதை பண்ணுன்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிற நடுவில் இருக்கிற வேலை தான் பண்ணுறோம். வெரி பவர்ஃபுல் ஏரியா. இந்த ரெஜிஸ்ட்ரியில் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரியை தொடக்கூடாதுன்னா இதை லாக் பண்ணுவாங்க.
அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஹேண்டி டூல் கொடுத்தாங்க. அந்த ஹேண்டி டூல் தான் வந்து இந்த ப்ராசஸ் மானிட்டரிங் டூல். இதுவும் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராசஸ் மானிட்டரிங் டூலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த ப்ராசஸ் மானிட்டரிங் டூலுங்க. அந்த இதெல்லாம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு என் லேப்டாப்ல நடந்துக்க ப்ராசஸ் எல்லாம். சரிங்களா, ஓகேவா? அதனுடைய ரெஜிஸ்ட்ரி பாத் இதுதான். அதோட ரெஜிஸ்ட்ரி பாத் இதுதான். ஆமாம், ஓகே, ரெஜிஸ்ட்ரி பாத் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏதாவது வைரஸ் ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், அது எங்கன்னா ரெஜிஸ்டரில் போய் இருக்கான்னா பார்க்கறதுக்கு தான் இந்த டூல் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா, ஓகேவா? உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சில நேரத்தில் ஸ்லோ ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரி கிளீனர்னு ஒரு டூல் இருக்கும். சாரி, சி கிளீனர்னு ஒரு டூல் இருக்கும். இது ஒரு அருமையான டூலுங்க. இந்த டூலை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். காலையில். ஸோ இந்த சி கிளீனரை வந்து நான் இப்போ ரன் பண்ண போகிறேங்க. நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரின்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா, ஓகேவா? ரெஜிஸ்ட்ரினா என்ன? என் ஆஃபீஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும்பா. அதான் இந்த ரெஜிஸ்ட்ரி. சரிங்களா? உங்கள் லேப்டாப் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இந்த சி கிளீனரை ரன் பண்ணலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பப்போ ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்டார்ட் சி கிளீனர் கொடுத்தீங்கன்னா வந்து இது கூட வேற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண கேட்கும். அதெல்லாம் வேண்டாண்டுங்க. ஐயோ, ரன் பண்ணுங்கடா. ஸ்கேன் பிசி. ஐயோ, கூகுள் குரோமை க்ளோஸ் பண்ண சொல்றாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கீங்களா? தமிழா இருக்கீங்களா? அந்த பாருங்க, இங்க பாருங்க, என் லேப்டாப்ல 27 குக்கீஸ் இருக்கு, 2087 ப்ரௌசிங் ஐட்டம்ஸ் இருக்கு, டெம்பரரி இன்டர்ஃபேஸ் 9 இருக்கு. ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரின்னு தூக்கிடலாம், வேண்டாம், குக்கீஸ் மட்டும் இருக்கட்டும். க்ளீன் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுச்சுங்க. ஐயோ, குக்கீஸ் தான் நான் எடுத்து விட சொன்னேன். ஐயோ, என்ன நடந்துச்சு? கஸ்டம் க்ளீனுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், என் லேப்டாப்பில் எட்ஜ் குரோமியம் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, சிஸ்டமில் ரீசைக்கிள் பில்லில் எம்டி பண்ணு, டெம்பரரி ஃபில், கிளிப் ஃபைலு, செக் டிஸ்க், ஃபைல் ஃப்ராக்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே வந்து நீ க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ ரன் க்ளீனர் கொடுத்தீங்கன்னா, கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக என் லேப்டாப்பில் இருக்கிற எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஓகேவா? இது பாருங்க, 1.42 GB என் லேப்டாப்பில் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணிடுச்சிங்க. இதில் வந்து ரெஜிஸ்ட்ரி கிளீனருக்காக தான் வந்தேன். ஸோ இந்த வைஸ் ரெஜிஸ்ட்ரி கிளீனர் நல்லா இருக்குங்க, நம்ம அதை எடுத்துக்கலாங்க.
ஸோ வைரஸ் ரெஜிஸ்ட்ரி கிளீனர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதிலே பாருங்கள், அவன் டேட்டா ரெக்கவரி கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்த மாதிரி டேட்டா ரெக்கவரி டூல்ஸும் எடுத்து பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? ஓகேவா? இதெல்லாம் ஜென்யூனான சைட் தான், பயப்பட வேண்டாம் நீங்கள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் தம்பிகளா. இந்த ரெஜிஸ்ட்ரி கிளீனர்ன்றது, நான் ரெஜி கிளீன் ஒரு டூல் வச்சுருப்பேன், அது காணும். ரெஜிஸ்ட்ரி பேக்கப் எடுக்கணுமான்னு கேட்குதுங்க. எனக்கு வேணான்ட்டேன். ஆட்டோ கிளீனாக வேணாம், ஸ்கேன் மட்டும் பண்ண சொல்கிறேன். அதாவது தம்பிகளா, ஒரு சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இன்ஸ்டால் பண்ணப்போ அந்த சாஃப்ட்வேரை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் சில ஃபைல்ஸ்லாம் டெட் ஃபைல்ஸாக அதில் இருக்கும். அந்த டெட் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணலைன்னா வச்சுங்களேன், அப்போ தான் உங்கள் லேப்டாப் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் லேப்டாப், ஸோ இது எல்லாமே நெட்வொர்க் இன்ஜினியர் பண்ணுற வேலைங்க. ஸோ கம்ப்யூட்டரை க்ளீன் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரியை க்ளீன் பண்ணுறது, நெட்வொர்க், நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் பேசணும். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராகவோ இல்லை நீ எல்லாம் உனக்கு என்னெல்லாம் தெரியும்னா, கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணுவேன் நான். எப்படி அன்வான்ட் டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸுங்க, ப்ரௌசர் க்ளீன் பண்ணுறதுங்க, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிங்க, குக்கீஸுங்க, இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரி க்ளீனிங் சொன்னீங்கன்னா கம்பெனிக்கான பான்னு பார்ப்போம். ரெஜிஸ்டர் எனக்கு கீழே க்ளீன் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு பாருங்கள். 96 இஷ்யூஸ்ங்க. சாஃப்ட்வேர் பார்த்து, அப்ளிகேஷன் பார்த்து, ஃபைல் டைப்பு, எல்லாம் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க. சரி, தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இன்டர்வியூவில் இதெல்லாம் பேசினா செம்ம வேல்யூ. என் லேப்டாப்பில் 104 இஷ்யூ வந்துருக்கு. இந்த 104 இஷ்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் ரெஜிஸ்ட்ரி க்ளீனாக இருக்கும், வேகமாக இருக்கும். புரியுதா? தேவையில்லாத குப்பைங்க. சாஃப்ட்வேரை டெலீட் பண்ணிட்டேன், அந்த சாஃப்ட்வேரோட பாத்து எல்லாமே இருக்குது. ஒரு நோய் போயிடுச்சுங்க, நோயோடைய ட்ரேஸ் இருக்குது. அடிபட்டுடுச்சுங்க, புண்ணு சரியாயிடுச்சு, ஆனால் வந்து மார்க் இருக்குப்பா அப்படின்றாங்களே, அதுதாங்க. அப்படியே சாமிங்க பாருங்கள், சாஃப்ட்வேர் பாத் இஷ்யூ 13 இஷ்யூ இருக்குது, அப்ளிகேஷன் பாத் இஷ்யூ இருக்குது, ஃபைல் டைப் தப்பாக இருக்குது, ஃபைல் வால் செட்டிங்ஸ் பிரச்சனையாக இருக்கான், ஃபாண்ட் பிரச்சனையாக இருக்கான், ஷார்ட் டிஎல்எல். பார்த்தீங்களா என் லேப்டாப்பில் எவ்வளோ இஷ்யூ இருக்குன்னு? இங்கே பாருங்கள் 401 இஷ்யூ. அன்இன்ஸ்டால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யும்? 698 இஷ்யூ இருக்கான். இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அந்த 698 ப்ராப்ளமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்வேலிட் பாத் அண்ட் ஃபைல்ஸ் லெஃப்ட் பை ரிமூவ்டு சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணிட்டேன். வேணும்னே அவனுக்கு திட்டு பசங்க ஃபைல்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டு போயிடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அது வைரஸாக இருந்துச்சுன்னா ஒழிச்சிடுவோம். அப்ளிகேஷன் பாத், இன்வேலிட் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் பாத் அண்ட் ஃபைல்ஸுங்க. இப்போ நான் ஒரு சேஞ்ச் பண்ண இல்லையா, பவர் பாயிண்ட்டுக்கு ஏதோ 112 கொடுத்தேன், அந்த மாதிரி தப்பான ஃபைல்ஸுங்க. ஃபைல் டைப்ஸுங்க, இன்வேலிட் ஃபைல் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. அது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும், பவர் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் தப்பு நடந்திருக்கும். ஃபயர்வால் செட்டிங்ஸ் தப்பாக இருந்துச்சான், ஃபாண்டில் பிரச்சனை இருந்திருக்கு. ஷேர்டு லைப்ரரிஸுங்க, எம்ஆர்யூ லிஸ்ட்டுங்க, வாட்ச் மூவி, எடிட்டட் டாக்குமெண்ட், அதெல்லாம் ஆக்சஸ் ஃபைல்ஸ், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூசர் ஆக்சஸ் ஃபைல் எல்லாம் பிரச்சனையாக இருந்திருக்கு. அன்இன்ஸ்டாலருங்க பிரச்சனையாக இருந்திருக்கு. எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஓகேவா? திரும்ப நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். திரும்ப ஏதாவது 1-2 மாட்டிச்சுன்னா ஒரு 2 முறை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், மேக்ஸிமம் எல்லாமே மாட்டிக்கும். இப்போது என் கம்ப்யூட்டர் முன்னை விட இது சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1% பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் என் கம்ப்யூட்டரில். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரி கிளீனிங் சொல்லுவாங்க. இதுதான் விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு டூலுங்க, அண்ட் அருமையான ஒரு கான்செப்ட்.